வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஸ்லீப் பேராலிசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம தூங்க ஆரம்பிச்சதுல இருந்து தூங்கி முழிக்கிற வரைக்கும் நம்மள ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு பிஹேவியர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது எப்படின்னா, தூக்கத்துல பல்ல கடிக்கிறது, இல்லைன்னா தூக்கத்துல பேசுறது, இல்ல தூக்கத்துல எழுந்து நடக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சில பேருக்கு இருக்கும். அதுல ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த ஸ்லீப் பேராலிசிஸ். தமிழ்ல அமுக்குவான் பேய், இல்லைன்னா தூக்க பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லீப் பேராலிசிஸ்ல என்ன நடக்கும்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சடனா முழிச்சிருவோம். நம்மளுடைய கை கால் எதுவுமே அசைக்க முடியாத ஒரு நிலை இருக்கும். சத்தம் போட்டு யாரையும் கூப்பிட முடியாது. யாரோ நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்து நம்மளை அழுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு பதட்டமான சூழல் இந்த இடத்துல நமக்கு இருக்கு. இதை பத்தி ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா, நம்ம ஸ்லீப் சைக்கிள், அதாவது தூக்க சுழற்சி அப்படின்னா என்னங்கிறத முதல்ல தெரியணும். நம்ம முதல்ல தூங்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ராகக்கூடிய ஸ்டேஜுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விழிப்புல இருந்து தூக்கத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை. இதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ்ல இருந்து NREM ஸ்டேஜ் 2 ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஒரு டீப் ஸ்லீப் இருக்கும். இதுல இருந்து தாண்டி மூணாவது ஸ்டேஜ் தான் NREM ஸ்டேஜ் 3 ஸ்லீப். இதுதான் டீப் ஸ்லீப், அதாவது ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தூக்கத்துல இருந்து ஒருத்தரை எழுப்புறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டேஜ் தான் REM ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது REM ஸ்லீப் அல்லது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். இந்த ஸ்டேஜ் அப்போ முக்கியமா நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம இமைகள் மூடி இருந்தாலுமே இமைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விழித்திரைகள் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், ரொம்ப வேகமா அசையும். இது போக வேற என்னெல்லாம் இந்த ஸ்டேஜ்ல நடக்கும்னா, மசில் ஏட்டோனியான்னு சொல்லுவாங்க. தசைகள் ஒரு செயலிழந்த மாதிரி கம்ப்ளீட்டா அசைவு இல்லாம இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. முக்கியமா இன்னொரு விஷயம், பிரெயின் நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்குமோ அதே அளவுக்கு ஆக்டிவிட்டி இந்த REM ஸ்லீப் அப்போ இருக்கும். விவிட் ட்ரீம்ஸ், அதாவது வினோதமான கனவுகள் எல்லாமே இந்த ஸ்டேஜ்ல தான் நடக்கும். இந்த ஒரு சுழற்சி நமக்கு 90 நிமிஷம் இருக்கும். அதாவது NREM ஸ்டேஜ் 1, 2, 3 அப்புறமா REM. ஒரு இரவுல நமக்கு 4ல இருந்து 5 ஸ்லீப் சைக்கிள் நடக்கும். நான் நிறைய ஸ்டேஜஸ் சொன்னேன். ஸோ ஒரு ஸ்டேஜ்லயுமே நமக்கு நிறைய பிஹேவியர்ஸ் வரலாம். அதாவது பல்ல கடிக்கிறது, தூக்கத்துல பேசுறது, தூக்கத்துல நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த ஸ்லீப் பேராலிசிஸ். இது எந்த ஸ்டேஜ்ல நடக்கும்னா, REM ஸ்லீப்னு சொன்னாங்கல்ல, இந்த ஸ்டேஜ்ல தான் இந்த ஸ்லீப் பேராலிசிஸ்ங்கிற ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி REM ஸ்லீப் அப்போ நம்மளுடைய தசைகள் எல்லாமே செயலிழந்த ஒரு அசைவுற்ற நிலையில இருக்கும். அதனாலதான் இந்த ஸ்டேஜ்ல நம்ம சடனா முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கை கால் அசைக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நுரையீரலுக்கு போகக்கூடிய காற்றோட அளவு கம்மியா இருக்கும். அதனாலதான் இந்த ஸ்டேஜ் அப்ப நம்ம முடிச்சோம் அப்படின்னா ஏதோ ஒரு மூச்சு திணறல் ஏற்படுற மாதிரி ஒரு அறிகுறி நமக்கு தெரியும். லைஃப்ல எப்பவாவது ரேரா இந்த ஸ்லீப் பேராலிசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ஒரு நார்மலான விஷயம் தான். நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, என் மேல பேய் வந்துருச்சு, இல்ல அப்படின்னா யாரோ நமக்கு செய்வினை வச்சுட்டாங்க, அதனாலதான் நம்மளால கை காலை அசைக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். இது ஒரு பிரச்சனையோ இல்லைன்னா ஒரு நோயோ கிடையாது. இதுக்கு நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து மாத்திரை வாங்கி போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது அடிக்கடி யாருக்கு வரும் அப்படின்னா, டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இல்லைன்னா புவர் ஸ்லீப் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும்தான் தூங்குறாங்க, இல்லைன்னா அதிகமான மனப்பதற்றம், ஆன்சைட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்லீப் பேராலிசிஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வரும். இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், பிரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்றது, மெடிடேஷன் பண்றது, ஹெல்தியான ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதாவது கரெக்டா நம்ம அந்த டைமுக்கு தூங்க போயிட்டு டைமுக்கு எழுந்திருக்கணும். 10 மணி 11 மணினா அதோட தூங்க போயிடணும். காலையில 5-6 ஓ கிளாக் எழுந்திருக்கணும். ஸோ இந்த ஒரு ஹெல்தி டைம் ஷெடியூலை மெயின்டைன் பண்ணனாலும் இந்த ஸ்லீப் பேராலிசிஸ் வரதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கடைசியா நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியும் மனப்பதற்றத்தினால இந்த ஸ்லீப் பேராலிசிஸ் அடிக்கடி வருது அப்படின்னா, அவங்களுக்கு உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிகிச்சை தேவைப்படும். இது மாதிரி தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகளை நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.